நமஸ்கார். நாம இன்னைக்கு எல்லாரும் நார்மலா தூங்குறோமா அப்படி பார்க்க நாம எல்லாரும் நார்மலா இப்பெல்லாம் தூங்குறது இல்லை. நார்மலா ஒரு நாள் மனிதனுக்கு 6 லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்க வேண்டியிருக்கும். ஆனா இப்பெல்லாம் அது நடக்கிறது இல்லை. என்ன காரணம்? நம்முடைய தூக்கத்தை பெரும்பாலான நேரத்தை இந்த கேட்ஜெட் சொல்லக்கூடிய டெலிவிஷன், மொபைல், லேப்டாப், ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிச்சு. கொஞ்சம் பேர் பெட்டில் படுத்துட்டு செல்ஃபோனில் நியூஸ் பார்க்குறாங்க. இன்னும் சிலர் அதில் மியூசிக் கேட்குறாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோடையும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடையும் ஃபோனில் பேசுகிறாங்க. ஒரு சிலர் தேவையில்லாத என்னென்ன ஆப் உண்டோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுனால ஒரு 50% மேலே நார்மல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் 50% மேலே உள்ள மக்கள் இப்போ கரண்ட்டில் இருக்குது. நாம் எப்படி சரி பண்ணலாம்? அல்லது ஒரு நார்மல் ஸ்லீப் எப்படி பண்ணலாம்னா, தூங்குறதுக்கு ஒரு மினிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்ஜெட்லேருந்து, அதாவது இந்த மொபைல் ஃபோன் ஆப்லேருந்து, அதுலேருந்து அந்த மொபைல் ஃபோன்லேருந்து தள்ளி இருக்கணும். அப்போ நார்மல் தூக்கம் வரும். அப்புறம் தூங்குறதுக்கு ரூம் ரொம்ப காம் அட்மாஸ்பியராக இருக்கணும். அப்புறம் ரூமில் ஒரு டல் லைட் போட்டுக்கணும். இன்னமே டீப் ஸ்லீப், நல்ல ஸ்லீப் வேணும் அப்படின்னா பெட்டில் படுத்துக்கிட்டு நாம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் அது பண்ணணும். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது பண்ணலாம். தியானம் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாம் இந்த கேட்ஜெட்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் ஹாட் பாத், அதாவது சுடு தண்ணியில் குளித்தோம்னா தூக்கம் நல்லா வரும். சிலருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மில்க் எடுத்துட்டா, வெதுவெதுப்பான மில்க் குடித்தா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கம் கெடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? நார்மல் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, நாம நார்மல் தூங்கி நைட் தூங்கி காலையில் எழுகிறது, அதாவது பகல் 2க்கும் வித்தியாசப்படுத்தி காட்டுறது இந்த நார்மல் சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது. ஒருத்தர் நார்மலா தூங்கலை அப்படின்னா இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா, நைட் நம்ம தூங்குறதுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அவசியம். இந்த ஹார்மோன் சுரக்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். சரியா நம்ம தூங்கலை அப்படின்னா ஒரு தலை சுத்தம் இருக்கும், படபடப்பு இருக்கும், நம்மளுடைய ஒர்க்கில் ஒரு சுறுசுறுப்புக்காது, டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தூங்காதவங்களுக்கு அடினோசின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிரும். பெரும்பாலும் அவங்களுக்கு கால் வலி, முட்டிக்கு பின்னாடி வலி வரும். அப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டியில மாற்றங்களையே தேவையில்லாமல் கோவப்படுவாங்க. இரத்த குழாய்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனே ரொம்ப பாதிக்கப்படலாம். ஸோ நார்மல் லைஃப் வேணும்னா நார்மல் சாப்பாடு, நார்மல் தூக்கம் கண்டிப்பாக வேண்டும்.